ஓம் சாந்தி. 18-1-2026 காலை முரளி. பாப்தாதா மதுபன். பாப்தாதாவின் விலைமதிப்பற்ற மகா வாக்கியம். பிதா ஸ்ரீஜியின் புண்ணிய நினைவு நாளன்று காலை வகுப்பில் படிப்பதற்காக. இனிமையான குழந்தைகளே, ஞான ரத்தினங்களினால் பையை நிறைத்து கொண்டு தானமும் செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு வழி சொல்வீர்களோ அந்த அளவிற்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகள், சிவபாபா நமக்கு படிப்பிக்கிறார் என்பதை பக்காவாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சிவபாபா பதித்த பாவனராகவும் இருக்கிறார், சத்கதி கொடுக்கும் வள்ளலாகவும் இருக்கிறார். சத்கதி என்றால் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்கிறார். பாபா எவ்வளவு இனிமையானவராக இருக்கிறார், எவ்வளவு அன்பாக அமர்ந்து குழந்தைகளுக்கு கற்பிக்கிறார். சிவ் பாபா தாதாவின் மூலம், அதாவது பிரம்மாவின் மூலம் நமக்கு கற்பிக்கிறார். பாபா எவ்வளவு இனிமையானவராக, எவ்வளவு அன்பானவராக இருக்கிறார். எந்த கஷ்டமும் கொடுப்பதில்லை. என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும்தான் கூறுகிறார். தந்தையின் நினைவில் உள்ளம் முற்றிலும் குளிர்ந்துவிட வேண்டும். ஒரு தந்தையின் நினைவுதான் மனதை அன்பு தொல்லை செய்ய வேண்டும். அதாவது லௌகீகத்துல யார் மீது அன்பு இருக்குமோ அவங்களுடைய நினைவு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், மறக்க முடியாது. அதுபோல பாபாவின் நினைவு கூட நமக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கணும், ஒரு விதமான அன்பு தொல்லை செய்துகிட்டே இருக்கணும் அப்படின்றார். ஏனென்றால் தந்தையிடம் இருந்து எவ்வளவு உயர்ந்த ஆஸ்தி கிடைக்கிறது. எனவே எனக்கு தந்தையின் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது, எனக்குள் எவ்வளவு தெய்வீக குணங்கள் இருக்கிறது என்று தன்னை பார்க்க வேண்டும். ஏனென்றால் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது முள்ளில் இருந்து மலராக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவுக்கு யோகத்தில் இருப்பீர்களோ அவ்வளவு மலராக சதோ பிரதானமாக ஆகிக் கொண்டே செல்வீர்கள். மலராகிவிட்டால் பிறகு இங்கு இருக்க முடியாது. மலர்கள் நிறைந்த பூந்தோட்டம் என்றால் சொர்க்கம். யார் நிறைய முட்களை மலர்களாக ஆக்குகிறார்களோ அவர்களை தான் உண்மையான நறுமணமுள்ள மலர்கள் என்று சொல்ல முடியும். அவர்கள் ஒருபோதும் முள் போல் துக்கம் கொடுக்க மாட்டார்கள். கோபமும் மிக பெரிய முள்ளாக இருக்கிறது, நிறைய பேருக்கு துக்கம் கொடுக்கிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் முள் நிறைந்த உலகத்திலிருந்து விலகி கரைக்கு வந்து விட்டீர்கள். நீங்கள் சங்கமத்தில் இருக்கிறீர்கள். எப்படி தோட்டக்காரர் மலர்களை ஒரு தனியான தொட்டியில் வைக்கிறாரோ அதுபோல் மலர்களாகிய உங்களையும் இப்பொழுது சங்கமயுகம் என்ற தொட்டியில் தனியாக வைத்திருக்கிறார். பிறகு மலர்களாகிய நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவீர்கள். கலியுக காடு எரிந்து பஸ்மமாகிவிடும். இனிமையான குழந்தைகள், பாரலௌகீக தந்தையிடம் இருந்து நமக்கு அழிவற்ற ஆஸ்தி கிடைக்கிறது என்பதை அறிவீர்கள். உண்மையிலும் உண்மையான குழந்தைகள், யாருக்கு பாப்தாதாவின் மீது முழுமையான அன்பு இருக்கிறதோ அவர்களுக்கு நாம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிறோம் என்று மிகுந்த குஷி இருக்கும். ஆனால் முயற்சியின் மூலம்தான் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக முடியும், வெறும் சொல்வதினால் மட்டும் ஆகிவிட முடியாது. நெருக்கமான குழந்தைகளுக்கு நாம் நமக்காக மீண்டும் அதே சூரிய வம்சம் சந்திரவம்சம் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று இந்த நினைவு சதா இருக்கும். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எந்த அளவிற்கு அநேகருக்கு நன்மை செய்வீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு தான் பரிசு கிடைக்கும் என்று தந்தை கூறுகிறார்.
நிறைய பேருக்கு பாதை காட்டினால் அநேகருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஞான ரத்தினங்களினால் பையை நிறைத்து கொண்டு பிறகு தானம் செய்ய வேண்டும். குழந்தைகளுக்குள் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். யார் புத்திசாலி குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் நான் பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தியையும் அடைவேன் என்று சொல்வார்கள். ஒரே அடியாக ஒட்டி கொண்டு விடுவார்கள். தந்தையின் மீது மிகுந்த அன்பு இருக்கும். ஏனென்றால் உயிர் கொடுக்கும் தந்தை கிடைத்து விட்டார் என்பதை அறிவார்கள். எப்படிப்பட்ட ஞானம் என்ற வரதானம் கொடுக்கிறார் என்றால், எப்படி இருந்த நம்மை எப்படி ஆக்கிவிடுகிறார்? ஏழையிலிருந்து செல்வந்தராக ஆக்கிவிடுகிறார். அந்த அளவிற்கு பொக்கிஷத்தை நிரப்பி விடுகிறார். எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு அன்பு இருக்கும், ஈர்ப்பு இருக்கும். ஊசி சுத்தமாக இருந்தது என்றால் காந்தத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டுவிடும் அல்லவா? தந்தையின் நினைவின் மூலம் துரு நீங்கிக் கொண்டே போகும். ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது தவறுகள் செய்யாதீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுங்கள், லைட் ஹவுஸ் ஆகுங்கள். சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுவதற்கான பயிற்சி நன்றாக வந்துவிட்டால் பிறகு நீங்கள் ஞான கடலாக ஆகி விடுவீர்கள். எவ்வளவு நல்ல பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுங்க. இந்த பயிற்சி இருந்ததுன்னா ஞான சிந்தனை செய்துகிட்டே இருப்பீங்க. ஞான சிந்தனை செய்ய செய்ய, மனனம் செய்ய செய்ய நீங்களே ஞான கடலாக ஆயிடுறீங்க அப்படின்றார். அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுக்கிறார். மாணவர்கள் படித்து ஆசிரியராக ஆகிவிடுகிறார்கள் அல்லவா? சிலரெல்லாம் பார்த்தா எந்த காலேஜில் படிக்கிறாங்களோ அந்த காலேஜ்லேயே லெக்சரராக வேலை செய்வாங்க. அதுபோல் நீங்கள் படித்து நீங்கள் இங்கேயே டீச்சர் ஆகலாம் அப்படின்றார். உங்களுடைய தொழிலே இதுதான். அனைவரையும் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆக்குங்கள். அப்பொழுதுதான் சக்கரவர்த்தி ராஜா ராணியாக ஆகுவீர்கள். எனவேதான் பாபா எப்போதும் குழந்தைகளிடம் சுயதர்ஷன சக்கரதாரியாகி அமர்ந்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார். தந்தையும் சுயதர்ஷன சக்கரதாரி அல்லவா? இனிமையான குழந்தைகளாகிய உங்களை திரும்பி அழைத்து செல்வதற்காக தான் தந்தை வந்திருக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் இல்லாமல் எனக்கும் ஓய்வு இல்லாதது போல் இருக்கும். எப்போது அந்த நேரம் வருகிறதோ அப்போது இன்னும் ஓய்வு இல்லாதவனாக ஆகிவிடுகிறேன். அவ்வளோதான். இப்பொழுது நான் போக வேண்டும் என்று தோன்றும். அதாவது நீங்க இல்லாமே எனக்கும் ஓய்வு இல்லாதது போல இருக்கும். ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பேன். அதுவும் நேரம் நெருங்க நெருங்க இப்போ நான் போகணும், அவ்வளோதான். நான் போய் குழந்தைகளே கூட்டிட்டு வரணும், ஞானம் கொடுக்கணும், தூய்மையாக்கணும், சத்கதி கொடுக்கணும், போகணும்னு தோணுமா? குழந்தைகள் மிகவும் அழைக்கிறார்கள், மிகவும் துக்கமானவர்களாக இருக்கிறார்கள். இரக்கம் வருகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும். பிறகு அங்கிருந்து நீங்கள் தானாகவே சுகதாமத்திற்கு சென்று விடுவீர்கள். அங்கு நான் உங்களுக்கு துணையாக இருக்க மாட்டேன். உங்களுடைய நிலையை பொறுத்து உங்களுடைய ஆத்மா சென்றுவிடும். குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு நினைவில் இருப்பீர்களோ அவ்வளவு மற்றவர்களுக்கு புரிய வைப்பதில் பிரபாவம் ஏற்படும். நீங்கள் அதிகம் பேசக்கூடாது. ஆத்மா அபிமானியாகி குறைவாக புரிய வைத்தாலும் அம்பு பதிந்துவிடும். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, கடந்தவைகளை கடந்தவைகளாக ஆக்கி விடுங்கள். பாஸ்ட நினைச்சிட்டு இருக்காதீங்க, கடந்ததை கடந்ததாக ஆக்கிடுங்க அப்படின்றார். இப்பொழுது முதலில் தன்னை மாற்றிக் கொள்ளுங்கள்.
சுயம் நினைவு செய்யாமல் மற்றவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பது, இந்த ஏமாற்று வேலையெல்லாம் இங்கு நடக்காது. அதனால நீங்க செய்துட்டு மத்தவங்களுக்கு சொல்லணும். நீங்க கடைப்பிடிச்சுட்டு மத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றாரு. நீங்க செய்யாம நீங்க மற்றவங்களுக்கு சொன்னீங்கன்னா, உள்ளுக்குள் மனம் உறுத்திக் கொண்டே இருக்கும். தந்தையின் மீது முழு அன்பு இல்லை என்றால் ஸ்ரீமத் படி நடப்பதில்லை. எல்லையற்ற தந்தையைப் போல் வேறு யாரும் படிப்பினை கொடுக்க முடியாது. யார் இப்படியெல்லாம் புரிய வைக்க முடியும்? எவ்வளோ அன்பாக, எவ்வளோ பொறுமையாக, எவ்வளோ தெளிவாக தினமும் பாபா நமக்கு புரிய வச்சுட்டே இருக்கிறார். ஆகையால அவருடைய ஸ்ரீமத் படி நடக்கணும் அப்படின்றார். இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகத்தை இப்பொழுது மறந்து விடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். கடைசியில் இவை அனைத்தையும் மறந்தே ஆக வேண்டும். புத்தி தன்னுடைய சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தில் ஈடுபட்டு விடும். தந்தையை நினைவு செய்து செய்து தந்தையிடம் சென்றுவிட வேண்டும். தூய்மையற்ற ஆத்மா செல்ல முடியாது. அதுவோ தூய்மையான ஆத்மாக்களின் வீடு. இந்த ஷரீரம் பஞ்ச தத்துவங்களினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே பஞ்ச தத்துவங்கள் இங்கு வசிப்பதற்காக இருக்கிறது. ஆத்மா சொத்து வாங்கி இருப்பது போல் இருக்கிறது. அதாவது இந்த ஷரீரம் பஞ்ச தத்துவங்களால ஆயிருக்கு. அது அடிக்கடி நம்ம இங்க இருக்கணும்னு சொல்லி ஈர்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கு பாபா என்ன உதாரணம் கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டோம் அப்படின்னா, அது என்னுடைய ப்ராப்பர்ட்டின்னு இருக்கும். அடிக்கடி அது நம்மளை இழுத்துட்டே ஈர்க்கும். அதுபோல ஆத்மா இந்த என்னுடைய சரீரம் அப்படி நினைச்சதுனால ஏதோ ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்ச மாதிரி அது அப்பப்போ ஈர்த்துட்டே இருக்கும் அப்படின்றார். வாடகை வீட்டின் மீதே பற்று வந்துடும். அப்படி இருக்கும்போது சொந்த வீட்டின் மீது பற்று இருக்காதா? ஆகையால் ஷரீரத்தின் மீது மோகம் ஏற்பட்டு விட்டிருக்கிறது. இப்போது அதன் மீது இருக்கும் பற்றை நீக்கி தன்னுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும். அங்கு இந்த 5 தத்துவங்களும் இருக்காது. சத்யுகத்திலும் ஷரீரம் யோக பலத்தினால் உருவாகிறது. இயற்கை சத்தோ பிரதானமாக இருக்கும். ஆகையால் ஈர்க்காது. துக்கம் ஏற்படாது. இது புரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் ஆழமான விஷயமாகும். இங்கு 5 தத்துவங்களின் பலம் ஆத்மாவை ஈர்க்கிறது. ஆகையால் ஷரீரம் விடுவதற்கும் மனம் விரும்புவதில்லை. இல்லையென்றால் ஷரீரத்தை விடுவதற்கு இன்னும் குஷி அடைய வேண்டும். தூய்மையாகி எப்படி ஷரீரத்தை விடுவீர்கள் என்றால், வெண்ணெயிலிருந்து முடி எடுப்பது போல் விடுவீர்கள். அதாவது நீங்க தூய்மை ஆயிட்டீங்கன்னா எப்படி ஷரீரத்தை விடுவீங்கன்னா குஷியா விடுவீங்க. அது எப்படி இருக்கும்னா வெண்ணெயிலிருந்து ஒரு முடி எடுப்பது போல் இருக்கும் அப்படின்றார். எப்படி வெண்ணெயில ஒரு முடி இருந்ததுன்னா அது ரொம்ப ஈஸியா எடுக்க முடியும். நைஸா அந்த முடி வந்துடும். அப்படி ஆத்மா ரொம்ப நைஸா ஈஸியா ஷரீரத்தை விட்டுடும். அப்போ அந்த ஷரீரத்தை விடுவதற்கு ரொம்ப குஷி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆக ஷரீரத்தில் இருந்து அனைத்து பொருட்களில் இருந்து பற்றை ஒரேயடியாக முடித்துவிட வேண்டும். இதற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நான் பாபாவிடம் செல்கிறேன், அவ்வளவுதான் என்று இருக்க வேண்டும். இந்த உலகத்திலிருந்து தன்னுடைய பெட்டி படுக்கைகளை தயாராக்கி முன்கூட்டியே அனுப்பி வைத்து விட்டேன் என்று இருக்க வேண்டும். கூடவேவா எடுத்து செல்ல முடியும்? மற்றபடி ஆத்மாக்கள் செல்ல வேண்டும். ஷரீரத்தையும் இங்கேயே விட வேண்டும். பாபா புதிய ஷரீரத்தின் காட்சியை காட்டியிருக்கிறார். வைர வைடூரியங்களின் மாளிகை கிடைத்துவிடும். அப்படிப்பட்ட சுகதாமம் செல்வதற்கு எவ்வளவு உழைக்க வேண்டும், களைப்படைய கூடாது.
இரவும் பகலும் நிறைய வருமானத்தை ஈட்ட வேண்டும். அதாவது இந்த உலகத்தினுடைய பேக்கேஜஸ் எதையும் நம்ம கூட கொண்டு போக முடியாது. அத நல்லா புரிஞ்சுகிட்டோம். ஆகையால உடல், மனம், பொருள் மூலமாக பாபா சேவை செய்து, அனைத்தையும் பாபா சேவையில ஈடுபடுத்தி பயனுள்ளதாக ஆக்கி, முன்னாடியே நம்ம பேக்கேஜஸ அனுப்பிட்டோம். அவ்வளோதான். என்னுடையது எதுவுமே இல்ல. மற்றபடி அத கூட கொண்டு போக முடியாது. சரீரத்தை இங்கே விட்டுடுவோம். அதுக்கும் எந்த பயம் இல்ல, துக்கம் இல்ல. ஏன் அப்படின்னா, பாபா புது சரீரத்தினுடைய காட்சியும் காட்டியிருக்கிறார். புது சரீரம் இப்படி இருக்கும், தேவதா உடல் இப்படி இருக்கும், அந்த அரண்மனை இப்படி இருக்கும், சொர்க்கம் இப்படி இருக்கும், வைர வைடூரியங்களின் மாளிகையில இருப்பீங்க. இதெல்லாம் காட்டிருக்கிறதுனால சந்தோஷமா போறோம். அது மட்டும் இல்ல, அப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்கு போகணும், சுகதாமம் போகணும்னா அதுக்கும் எவ்வளோ முயற்சி செய்யணும். அதனால டயர்ட் ஆயிடாதீங்க. சங்கம யுகத்துல தான் நல்ல முயற்சி செய்யணும், நல்லா உழைக்கணும். இரவும் பகலும் நிறைய வருமானத்தை நம்ம சம்பாதிக்கணும். இது சம்பாதிக்கிற சீசன் அப்படின்னு சொல்றார். ஆகையால டயர்ட் ஆகாதீங்க அப்படின்றார். எனவே தூக்கத்தை வெல்லக்கூடிய குழந்தைகளே, என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் மற்றும் ஞான சிந்தனை செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். இந்த தூக்கத்தையும் ஜெயிக்கணும். அதே நேரத்துல சோம்பேறித்தனம், கவனக்குறைவு, சாக்கு போக்கு சொல்றது, அந்த தூக்கத்தையும் ஜெயிச்சு விழிப்புணர்வுல இருக்கணும், முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். நாடகத்தின் ஞானத்தை புத்தியில் வைப்பதின் மூலம் புத்தி ஒரேயடியாக குளிர்ந்து விடும். யார் மகாரதி குழந்தைகளோ அவர்கள் ஒருபோதும் ஆடமாட்டார்கள். எவ்வளவு மாயை அசைக்க முயற்சி பண்ணாலும், எவ்வளோ புயல் அடிச்சாலும் அவங்க ஆட மாட்டாங்க அப்படின்றார். சிவபாபாவை நினைவு செய்தால் அவர் பாதுகாக்கவும் செய்வார். தந்தை குழந்தைகளாகிய உங்களை துக்கத்திலிருந்து விடுவித்து அமைதியின் தானம் கொடுக்கிறார். நீங்களும் அமைதியின் தானம் கொடுக்க வேண்டும். உங்களுடைய இந்த எல்லையற்ற அமைதி, அதாவது யோக பலம், மற்றவர்களையும் ஒரேயடியாக அமைதியாக்கிவிடும். நீங்கள் தந்தையின் நினைவில் இருந்து பிறகு இந்த ஆத்மா நம்முடைய குலத்தை சார்ந்தவரா இல்லையா என்று பாருங்கள். ஒருவேளை இருந்தால் அமைதியாகி விடுவார். இந்த குலத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே இந்த விஷயங்களில் ரசனை ஏற்படும். குழந்தைகள் நினைவு செய்தால் தந்தையும் அன்பு செய்வார். ஆத்மாவை அன்பு செய்யப்படுகிறது. யார் அதிக பக்தி செய்திருக்கிறார்களோ அவர்கள்தான் அதிகமாக படிப்பார்கள் என்பதையும் அறிவீர்கள். தந்தையின் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதை அவர்களுடைய முகத்தை பார்த்தே அறிந்து கொள்ளலாம். ஆத்மா தந்தையை பார்க்கிறது. தந்தை ஆத்மாக்களாகிய நம்மை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் இவ்வளவு சிறிய புள்ளி ஆத்மாவிற்கு படிப்பிக்கிறேன் என்பதை தந்தையும் புரிந்திருக்கிறார். போக போக உங்களுடைய நிலை இதுபோல் ஆகிவிடும். அதாவது நான் சகோதரர்களுக்கு படிப்பிக்கிறேன் என்று புரிந்து கொள்வீர்கள். அதாவது ஒரு சிறிய புள்ளி ஆத்மாவிற்கு தான் நான் படிப்பிக்கிறேன் அப்படின்னு பாபாவுக்கு தெரியும். அதே போல போக போக உங்களுக்கும் தெரிஞ்சிடும். நீங்க மற்றவங்களுக்கு ஞானம் சொல்லும் போது சகோதர ஆத்மாவுக்கு நான் படிப்பிக்கிறேன் அப்படின்ற அந்த உணர்வு வந்துடும் அப்படின்னு சொல்றார். அதே போல கேட்கிறவங்க கூட எப்படி கேட்கணுன்றது சொல்லிட்டு இருக்கிறார். தோற்றம் சகோதரியினுடையதாக இருந்தாலும் பார்வை ஆத்மாவின் பக்கம் செல்ல வேண்டும். ஷரீரத்தின் பக்கம் பார்வை முற்றிலும் செல்லக்கூடாது. இதில் மிகுந்த உழைப்பு இருக்கிறது. இது மிகவும் நுணுக்கமான விஷயமாகும். இது மிக உயர்ந்த படிப்பாக இருக்கிறது. எடை போட்டு பார்த்தீர்கள் என்றால் இந்த படிப்பின் பக்கம்தான் அதிக பாரம் இருக்கும்.
நல்லது. அதாவது பாபா என்ன புரிய வச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னா, ஒரு தராசுல உலகாய படிப்புகள், உலகாய விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் வச்சு, இன்னொரு பக்கம் இந்த படிப்பு வச்சீங்க அப்படின்னா, இந்த பக்கம் தான் அதிகமா வெயிட் இருக்கும். தட்டு கீழ போகும் அப்படின்றார். அவ்வளோ வெயிட்டான படிப்பு அப்படின்னா, உயர்ந்த படிப்பு, உயர்ந்த வருமானம் இதுல இருக்கு, உயர்ந்த பதவி இதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அவ்யக்த மகா வாக்கியம், தேதி 9/12/75. தலைப்பு: மகாவீர் குழந்தைகளுடைய குழுவின் விசேஷ தன்மை ஒரே சீரான நிலை மற்றும் ஒரு இடத்தில் நிலைத்திருக்கும் நிலை ஆகும். ஒரே சீரான நிலையும் இருக்கணும். அதே நேரத்துல ஒரு இடத்துல நான் மனசை நிலைக்கணும்னு நினைச்சா அந்த இடத்துல நிலைத்திருக்கணும். பரந்தாமத்துல நான் இருக்கணும்னா என்னுடைய மனம் பரந்தாமத்துல நிலைத்திருக்கணும். இதுதான் மகாவீர குழந்தைகளுடைய குழுவின் விசேஷ தன்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். மகாவீர் என்றால் விசேஷ ஆத்மா. அப்படிப்பட்ட மகாவீர் விசேஷ ஆத்மாக்களின் குழுவின் விசேஷ தன்மை நிகழ்காலத்தில் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். அதாவது ஒரே நேரத்தில் அனைவரும் ஒரே சீரான ஒரு இடத்தில் நிலைத்திருக்கும் நிலையில் இருக்க வேண்டும். அதாவது எந்த நிலையில் எவ்வளவு நேரம் நிலைத்திருக்க விரும்புகிறீர்களோ அவ்வளவு நேரம் அந்த நிலையில் குழு ரூபத்தில் நிலைத்துவிட வேண்டும். அதாவது தனிப்பட்ட முறையில இண்டிவிஜுவல் வைஸ் நீங்க ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்றீங்க, அந்த நிலையில இருப்பீங்க. ஆனால் குழு ரூபத்துல எல்லாருமே அப்படி இருக்கணும். ஒரே சீரான நிலையில இருக்கணும். எந்த இடத்துல நம்ம நிலைத்திருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த நிலையிலேயே நிலைத்திருக்கணும். குழு ரூபத்தில் அனைவருடைய சங்கல்பம் என்ற விரல் ஒன்றாக இருக்க வேண்டும். எதுவரை குழுவினுடைய இந்த பயிற்சி இல்லையோ அதுவரை சித்தி கிடைக்காது. அதாவது நினைத்தது கிடைக்காது. ஒருவேளை இப்பொழுது 5 நிமிடங்களுக்கு வீண் எண்ணங்களை முற்றிலும் முடித்துவிட்டு விதை ரூபத்தில் சக்திசாலியான நிலையில் ஒரே சீராக நிலைத்து விடுங்கள் என்று கட்டளை பிறப்பித்தால் அந்த நிலையில் இருக்க முடியுமா? இந்த பயிற்சி இருக்கிறதா? மற்றபடி சிலர் சிந்தனை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார், சிலர் ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டிருக்கிறார், மேலும் சிலர் அவ்வியக்த நிலையில் இருக்கிறார் என்று அப்படி இருக்க கூடாது. குழுல எல்லாருமே அந்த பவர்ஃபுல் பீஜரூப நிலையில இருக்கணும்னு பாபா ஆர்டர் பண்ணா அந்த நிலையில ஒரே சீராக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறார். ஏன்னா ஒரு குழு அப்படின்னு எடுத்துக்கும் போது சிலர் ஞான சிந்தனை செய்கிற நிலையில இருப்பாங்க, ஒரு சிலர் பாபா கூட ஆன்மீக உரையாடல் செய்துட்டு இருப்பாங்க, சிலர் அவ்வியக்த நிலையிலும் இருப்பாங்க. அதனால அப்படி இல்லாம எல்லாருடைய ஸ்திதியும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறார். விதை ரூபத்தில் இருங்கள் என்பது கட்டளை. ஆனால் செய்து கொண்டிருப்பது உரையாடல் என்றால் கட்டளையை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லவா? இந்த பயிற்சி எப்போது ஏற்படும் என்றால், எப்போது முதலில் வீண் எண்ணங்களை முடித்து விடுவீர்களோ அப்போது ஏற்படும். வீண் எண்ணங்களினால்தான் அலைச்சல் ஏற்படுகிறது. அதாவது எண்ணங்கள் சீரா இல்லை, வீண் எண்ணங்கள் வந்துட்டு இருந்தது அப்படின்னா ஆடிட்டு இருப்பீங்க. ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது என்ன சொல்வோம்? ஆடி போயிட்டேன்னு சொல்வோம். ஆடி போயிட்டேன்னா ஸ்தூலத்தில் இல்லை, மனம் ஆடி போயிடுறது. அப்போ மனம் ஆடி போகிறதுக்கு காரணம் என்ன? வீண் எண்ணங்கள். இந்த வீண் எண்ணங்களை முடிப்பதற்கு தன்னுடைய குழுவை சக்திசாலியாக அல்லது ஒரு வழியுடையதாக ஆக்குவதற்கு எந்த சக்தி தேவை? அதற்காக 1 நம்பிக்கை, 2வது உள்ளடக்கிக் கொள்ளும் சக்தி தேவை. குழுவை இணைப்பதற்கான நூல் நம்பிக்கை. உதாரணத்திற்கு
யாராவது ஏதாவது செய்தால், தவறே செய்தாலும் குழுவின் காரணமாக அல்லது தன்னுடைய சம்ஸ்காரத்தின்படி அல்லது நேரத்தின் அனுசாரம் அவர் என்ன செய்தாரோ அதில் அவசியம் ஏதாவது ஒரு உள்ளர்த்தம் இருக்கும். அந்த அளவிற்கு நம்பிக்கை இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதாவது ஒரு குழுவுல யாராவது ஏதாவது செய்றாங்க, தவறே செய்றாங்கன்னா கூட அங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். புரிதல் வேணும் அவ்வளவுதான். அது குழுவின் காரணமாக கூட இருக்கலாம் அப்படின்றார். குழுவின் பிரஷராக இருக்கலாம். குழுவில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க கூட இருக்கிறவங்க இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அவங்க சம்ஸ்காரம் என்னன்னு தெரியாது, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது. ஆகையால பாபா ஒரே வார்த்தையில குழுவின் காரணமாக அப்படின்னு சொல்றார். இல்லையா, தன்னுடைய சம்ஸ்காரமும் அதுக்கு காரணமாக இருக்கலாம். அப்படின்னா அந்த யார் தவறு செய்கிறாங்களோ அவங்க சம்ஸ்காரம் அப்படிப்பட்டதாக இருக்கும், இல்லை டைம் நேரம் அப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த சூழ்நிலை அப்படி இருக்கும். ஆகையால அவங்க ஏதோ ஒன்று செய்திடுறாங்க. அதனால வீணெண்ணங்கள் வரக்கூடாதுன்னா நாம் என்ன புரிஞ்சுக்கணும், ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வீணெண்ணங்கள் வராது. ஓஹோ, இவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்களால இவங்க இப்படி செய்தாங்க, சரி இது நம்ம சரி பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்னு தோணும். அப்போ உங்களுக்கு அவங்க மீது இரக்கம் வரும். குழு ரூபத்தில் எங்கு சேவையில் இருக்கிறார்களோ அங்கு அவருடைய சம்ஸ்காரத்தை இரக்க மனதின் பார்வையுடன் பார்த்து கொண்டே, சம்ஸ்காரத்தை எதிரில் வைக்காமல், இதிலும் ஏதோ நன்மை இருக்கும், அவருடன் சேர்ந்து செய்வதிலும் கூட நன்மை இருக்கிறது என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அதாவது சில நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, இவங்களோடெல்லாம் நான் சேவை செய்ய முடியாது, இந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் சேவை செய்ய முடியாது, இவங்க சம்ஸ்காரம் இப்படி இருக்கு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு பாபா சொல்லிட்டுருக்கிறார், உங்களுக்கு இரக்க மனதின் பார்வை இருந்ததுன்னா, நீங்கள் எங்கே இருந்தாலும், குழு ரூபத்தில் எந்த இடத்துல சேவையில் இருந்தாலும் அந்த இரக்க மனதின் பார்வை இருந்ததுன்னா யார் என்ன செய்தாலும் அந்த சம்ஸ்காரத்தை எதிரில் வைக்காமல், இதிலும் ஏதோ நன்மை இருக்கு, இவங்க கூட எனக்கு சேவையினுடைய ரூல் கிடைச்சிருக்குன்னா அதுலேயும் ஏதோ ஒரு நன்மை இருக்குன்ற நம்பிக்கையில் இருப்பாங்க. அப்படி இருக்கும் போது அந்த கணக்கு வழக்கு முடியும், வீணெண்ணங்கள் வராது. எல்லாத்துலேயும் ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இதுபோல் ஒருவருக்கு இன்னொருவர் மீது குழுவில் நம்பிக்கை இருக்கும் போதுதான் வெற்றி கிடைக்க முடியும். தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சிடலாம், ஆனால் குழுவில் இருந்து ஜெயிக்கணும்னா அதுக்கு சில ஸ்பெஷாலிட்டிஸ், விசேஷத்தன்மைகள் தேவைப்படும். முன்கூட்டியே வீண் எண்ணங்களை உருவாக்கிவிடக் கூடாது. அதாவது இன்னும் நம்ம அவங்களோடு போய் சேவையே செய்யலை, அதுக்குள்ளேயே இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க, எப்படி என்னால் இவங்களோட சேர்ந்து செய்ய முடியும் அப்படின்ற எண்ணங்களை உருவாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆகையில குழுவில் இருந்தீங்க அப்படின்னா மற்றவங்களுடைய தவறுகளை பரப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். சிலர் தங்களுடைய தவறை உணரவும் செய்கிறார்கள், அதை ஒருபோதும் பரப்ப மாட்டார்கள், மாறாக தனக்குள் உள்ளடக்கிக் கொள்வார்கள். அதாவது நம்ம ஏதாவது தவறு செய்துட்டோம், அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா சரி, இது யாருக்கும் சொல்லக்கூடாது, இதை பரப்பக்கூடாது, இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு உள்ளடக்கிக்கிறோம். நாம் செய்த தவறை மற்றவங்க பரப்பிட்டாங்கன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே போல தானே மற்றவங்க செய்த தவறை நம்ம பரப்புகிறோம் அப்படின்னா அது எவ்வளோ கெட்டதாக இருக்கும், அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். மற்றவர்கள் அதை பரப்பினால் கெட்டதாக தோன்றும். அதேபோல் பிறருடைய தவறையும் தன்னுடைய தவறு என்று புரிந்து கொண்டு பரப்பக்கூடாது, வீண் எண்ணங்களை உருவாக்க கூடாது, மாறாக அதையும் தனக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அந்த அளவிற்கு ஒருவருக்கு இன்னொருவர் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். அன்பின் சக்தியின் மூலம் சரி செய்துவிட வேண்டும். லௌகீகத்திலும் கூட வீட்டு விஷயங்களை வெளியில் சொல்ல மாட்டார்கள். இல்லையென்றால் இதனால் வீட்டிற்கு தான் நஷ்டம் ஏற்படும். ஆக குழுவில் கூட இருப்பவர் என்ன செய்தாலும் அதில் கண்டிப்பாக ஏதாவது ரகசியம் இருக்கும். ஏதோ ஒரு ஜென்மத்தின் ரகசியம், இன்கம்ப்ளீட் கர்மாவினுடைய ரகசியம் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதை முடிக்க வேண்டி இருக்கும். அவர் தவறு செய்திருந்தாலும் கூட அதை மாற்றிவிட வேண்டும். இந்த 2 விதமான நம்பிக்கை வைத்து ஒருவர் மற்றவருடைய தொடர்பில் வருவதினால் குழுவில் வெற்றி ஏற்படும். இதற்கு தனக்குள் உள்ளடக்கிக் கொள்ளும் சக்தி அதிகம் தேவை. வீண் எண்ணங்களை உள்ளடக்கிக் கொண்டுவிட வேண்டும். கடந்த காலத்தின் சம்ஸ்காரங்களை ஒருபோதும் நிகழ்காலத்துடன் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். இவர் அப்படிப்பட்டவர் தானே, அன்னைக்கு அப்படி செய்தவர் தானே அப்படின்னு இப்போ பார்த்தா அதே பார்வையில பார்த்தாலும் அங்க ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்காது இல்லையா? சுமூகமா நம்ம சேவை செய்ய முடியாது. அதே போல எந்த ஜென்மத்தினுடைய சம்ஸ்காரமோ தெரியாது, ஏதோ ஒரு சம்ஸ்காரம் இருக்கும். ஆகையால பாபா கடந்த காலத்தினுடைய சம்ஸ்காரத்தை நிகழ்காலத்தில் ஒப்பிட்டு பார்க்காதீங்க அப்படின்றார். அதாவது கடந்தவைகளை நிகழ்காலமாக ஆக்காதீர்கள். கடந்தவைகளை நிகழ்காலத்தில் ஒப்பிடுவதினால்தான் சங்கல்பங்களின் வரிசை நீண்ட வரிசையாக ஆகிவிடுகிறது. அதாவது சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னா, அவங்க எப்பயோ எதையோ செய்திருப்பாங்க, இப்போ செய்யறது அப்போ செய்யறது ரெண்டையும் நம்ம அசோசியேட் பண்ணிடுவோம், தொடர்பு கொள்கிறோம். அப்போ என்ன ஆயிடும், வீண் எண்ணங்களுடைய கியூ உருவாயிடும் அப்படின்றார். அன்னைக்கு அப்படி செய்தவர் தானே, அப்போ அதனால்தான் இப்போ இப்படி செய்திருக்கிறார் அப்படின்னு கனெக்ட் பண்ணிடுவோம். அதனால் அது வேற இது வேற அப்படி கனெக்ட் பண்ணாதீங்க, ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்காதீங்க அப்படின்றார். அதாவது உலகத்தில் பார்ப்போம் இல்லையா, கெட்டவன் நல்லவனாக மாறிட்டா அப்படின்னா அவன் நல்லவனாக இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏதாவது அப்படி வரும். அப்போ எல்லாரும் அவங்களுக்கு அந்த பழைய பார்வையிலேயே பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க அப்படி இருந்தவங்க தானே அப்படின்ற பார்வையில பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால இவங்க செய்திருக்க கூடும் அப்படின்னு எல்லாம் முடிவெடுத்துருவாங்க. மேலும் எதுவரை இந்த வீண் எண்ணங்களின் வரிசை இருக்கிறதோ அதுவரை குழு ரூபத்தில் ஒரே சீரான மனநிலை இருக்க முடியாது. பிறருடைய தவறை தன்னுடைய தவறு என்று புரிந்து கொள்வது இதுதான் குழுவை உறுதியானதாக ஆக்குவதாகும். சில நேரங்களில் குழுவில் யாராவது தவறு செய்தாங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்கணும். அந்த வயதில் இல்லை அந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் கூட அந்த தவறு செய்திருக்கலாம். யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. அதே தவறு செய்யாமல் கூட இருக்கலாம், நாம் வேற ஏதோ ஒரு தவறு செய்திருப்போம். ஆகையால் மற்றவங்களுடைய தவறை தன்னுடைய தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது தான் அந்த குழு உறுதியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதாவது தவறை செய்யலைன்னு இல்லை, தவறு செய்தாங்க, அவங்களுக்கு புரிய வச்சு ஸ்பேஸ் கொடுக்கணும் மாறுறதுக்கு. இவங்க இப்படிப்பட்டவங்க தான், இந்த குழுவில் இவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு இல்லாமல், சரி அவங்க இப்படி செய்கிறாங்க, அவங்க புரிய வைக்கணும், மெச்சூரிட்டி வந்ததுன்னா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த குழுவை உறுதியானதாக ஆக்கணும். இது எப்போது நடக்கும் என்றால், எப்போது ஒருவருக்கொருவர் மீது நம்பிக்கை இருக்குமோ அப்போது நடக்கும். மாற்றுவதற்கான நம்பிக்கை அல்லது நன்மை செய்வதற்கான நம்பிக்கை இருக்க வேண்டும். சரி இவங்க இப்படி செய்கிறாங்களா, நம்ம புரிய வச்சு மாற்றிடலாம், சரி நன்மை செய்வோம் மாறிடுவாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கும் போது குழு உறுதியானதாக இருக்கும். இதில் உள்ளடக்கும் சக்தி அவசியம் தேவை. பார்த்தீர்கள் மற்றும் கேள்விப்பட்டீர்கள், பிறகு அதை முற்றிலும் உள்ளடக்கிக் கொண்டு அவர் மீது ஆன்மீக பார்வை மற்றும் நன்மைக்கான பாவனை வைக்க வேண்டும்.
அஞ்ஞானிகளுக்காக அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்ய வேண்டும் என்கிறீர்கள். ஆக குழுவிலும் கூட ஒருவருக்கொருவர் மீது இரக்கத்தின் பாவனை இருக்க வேண்டும். இப்போது இரக்க பாவனை குறைவாக இருக்கிறது. ஏனென்றால் ஆத்ம நிலையில் இருப்பதற்கான பயிற்சி குறைவாக இருக்கிறது. அதாவது அஞ்ஞானிகள் என்ன செய்தாலும் சும்மா இருப்போம். ஏன்னா அவங்களுக்கு ஞானம் இல்லை இல்லையா? சரி, அவங்களுக்கு ஞானம் இல்லை, அவங்க அப்படிதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபகாரம் செய்தாலும் உபகாரம் செய்யணும்னு இருப்போம். ஆனால் ஞானிகள் ஏதாவது செய்துட்டாங்கன்னா ஏற்றுக்க முடியல. ஞானத்துல இருந்து ஒரு ஞானியாக இருந்து இப்படி செய்யலாமா அப்படின்ற எண்ணங்கள் வரும். அதனால பாபா ஞானியா இருந்தாலோ அஞ்ஞானியா இருந்தாலோ இரக்கத்தின் பாவனை இருக்கணும். அது இப்போ குறைவாக இருக்கு. அதுக்கும் காரணம் சொல்றார். அந்த ஆத்மா நிலையில இருப்பதற்கான பயிற்சி குறைவாக இருக்கு, ஆத்மஸ்திதி இல்லை அப்படின்றார். அதுக்காக தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது. இது போன்ற சக்திசாலியான குழு உருவாகும் போதுதான் சித்தி கிடைக்கும். அதனால குழுவில் இந்த பழக்கமே நமக்கு இருக்கக்கூடாது. குழுவில் இருக்கிறோம் அப்படின்னா மற்றவங்களுடைய குறைகளை ஹைலைட் பண்ணுறது, மற்றவர்கள் செய்த தவறுகளை ஹைலைட் பண்ணுறது, அந்த சம்ஸ்காரமே இருக்கக்கூடாது. இப்பொழுது நீங்கள் சித்தியை வரவேற்கிறீர்கள். ஆனால் பிறகு உங்கள் முன்பு சித்தி சுயம் தலை வணங்கும். அதாவது இப்போ நம்ம ஏதாவது ஒன்று செய்தோன்னா அதில் சித்தி அடையணும், நம்ம நினைச்சது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, சித்தியை வரவேற்கிறீங்க. ஆனால் இந்த முயற்சி நீங்க செய்துட்டீங்க அப்படின்னா, உள்ளடக்கி கொள்ளும் சக்தி உங்களுக்குள்ள இருந்ததுன்னா சித்தி உங்கள் முன்பு சுயம் தலை வணங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். சத்தியுகத்தில் இயற்கை சேவகனாகி விடுவது போல் சித்தி உங்கள் முன்பு சுயம் தலை வணங்கும். சித்தி உங்களை வரவேற்கும். உயர்ந்த ஞானம் இருக்கிறது, மனநிலையும் சக்திசாலியாக இருக்கிறது என்றால் சித்தி அடைவது என்பது என்ன பெரிய விஷயம்? சதா காலம் ஒரே சீரான மனநிலையில் இருப்பவர்களுக்கு சித்தி கிடைக்கவில்லை என்பது நடக்க முடியாத ஒன்று. ஆனால் அதற்கு குழுவின் சக்தி தேவை. ஒருவர் ஏதாவது கூறினால் இன்னொருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்கொள்ளும் சக்தியை பிராமண குடும்பத்தினரிடம் பயன்படுத்தக்கூடாது, அதை மாயாவின் முன்பு பயன்படுத்த வேண்டும். குடும்பத்தில் எதிர்கொள்ளும் சக்தியை பயன்படுத்தும் போது குழு சக்திசாலியாக ஆகுவதில்லை. ஏதாவது ஒரு விஷயம் சரியாக தோன்றவில்லை என்றாலும் ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுக்க வேண்டும். அதாவது குழுவில் இருக்கும் போது ஒவ்வொருத்தருடைய ஐடியாஸ்க்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும். அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதை சிரிக்கிறதோ, என்னப்போ இப்படி சொல்றாங்கன்னு கிண்டல் பண்றதோ, அல்லது இதெல்லாம் சரியில்லைன்னு கட் பண்றதோ கூடாது. மதிப்பு கொடுத்து கேளுங்க அப்படின்றார். அந்த நேரத்தில் யாருடைய சங்கல்பம் அல்லது வார்த்தையையும் அவமதிக்க கூடாது. எப்படி டேபிள் மேனர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது போல குழுவில் கூட மேனர்ஸ் இருக்கு. ஒரு குழுவில் இருக்கிறோம் அப்படின்னா எல்லார் சொல்றதையும் கேட்கணும். அது சரியில்லைன்னா கூட கேட்கணும். அதன்படி நடக்கலைனாலும் பரவாயில்லை, ஆனா அவமதிக்க கூடாது. ஆகையால் இப்பொழுது உள்ளடக்கிக் கொள்ளும் சக்தியை தாரணை செய்யுங்கள். குழுவில் பிராமண குழந்தைகளாகிய உங்களுக்குள் தொடர்பு கொள்ளும் மொழி அவ்வியக்த உணர்வுடையதாக இருக்க வேண்டும். அவ்வியக்த பாவம் இருக்கணும் அப்படின்றார். ஃபரிஷ்தாவை போன்று, அதாவது ஆத்மாக்கள் ஆத்மாக்களுடன் பேசிக்கொண்டிருப்பது போல் இருக்க வேண்டும். கேள்விப்பட்ட பிறருடைய தவறை சங்கல்பத்திலும் ஏற்றுக்கொள்ள கூடாது, ஏற்றுக்கொள்ளும்படி வற்புறுத்தவும் கூடாது. யாராவது யார் பற்றியாவது சொன்னால், அவங்களுடைய தவறை ஹைலைட் பண்ணால் உடனே அதை ஏற்றுக்க கூடாதுன்றார் பாபா. ஏன்னா நம்ம பார்க்கல, கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். ஆகையால உடனே ஏற்றுக்க கூடாது.
இவங்க இப்படிதான் இப்படிதான் சொல்லி மற்றவங்களையும் வற்புறுத்தக்கூடாது, இதை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி. ஆதிமதி அந்தியம் நமக்கு தெரியாது, அதனால யோசிக்கணும். இப்படிப்பட்ட நிலை உருவாகும் போதுதான் குழுவை பற்றிய தந்தையின் சுப பாவனை என்ன இருக்கிறதோ அது நடைமுறையில் வெளிப்படும். பாப்தாதாவின் சுப விருப்பம் என்னவோ, ஒரு குழு எப்படி இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரோ இப்படியெல்லாம் இருந்தால்தான் நடைமுறையில் அது வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இதற்கு விசேஷ முயற்சி அல்லது விசேஷ அனுபவங்களை தங்களுக்குள் கொடுக்கல் வாங்கல் செய்யுங்கள். அதாவது உங்களுக்குள்ள பகிர்ந்து கொள்ளுங்கள். குழு ரூபத்தில் விசேஷ யோகா நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டே இருந்தால் விநாச ஜுவாலைக்கும் காற்று வீச ஆரம்பித்து விடும். யோக அக்னியின் மூலம் விநாச அக்னி பற்றி கொள்ளும். நல்லது. ஓம் சாந்தி. வரதானம். சாக்காரத்தில் இருந்தாலும் அவ்வியக்த ஃபரிஷ்தா ரூபத்தின் காட்சி காண்பிக்கக்கூடிய வெள்ளை உடை அணிந்தவர் மற்றும் வெள்ளை ஒளி தரித்தவர் ஆகுங்கள். இந்த வெள்ளை ஆடை அணிந்தவர்கள் யார், எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் என்று இப்பொழுது நாலா புறங்களிலும் இந்த ஓசை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதேபோல் இப்பொழுது நாலா புறங்களிலும் ஃபரிஷ்தா ரூபத்தின் காட்சி காண்பீங்கள். இதற்குதான் டபுள் ரூப சேவை என்று சொல்லப்படுகிறது. மேகம் நாலா புறங்களிலும் சூழ்ந்து விடுவது போல் நாலா புறங்களிலும் ஃபரிஷ்தா ரூபம் வெளிப்பட வேண்டும். எங்கு பார்த்தாலும் ஃபரிஷ்தா தான் தென்பட வேண்டும். ஆனால் இது எப்பொழுது நடக்கும் என்றால், ஷரீரத்திலிருந்து விடுபட்டு சூக்ஷ்ம ஷரீரத்தில் சுற்றி வரும் பயிற்சி இருக்கும் போது, மனம் சக்திசாலியாக இருக்கும் போதுதான் நடக்கும். ஸ்லோகன். அனைத்து குணங்கள் மற்றும் அனைத்து சக்திகளுக்கும் அதிகாரி ஆகுவதற்கு கட்டளைப்படி நடப்பவர் ஆகுங்கள். அவ்வியக்த சமிகை. எப்படி தந்தை சுதந்திரமாக இருக்கிறார், அதேபோல் தந்தைக்கு சமம் ஆகுங்கள். குழந்தைகள் அடிமையாக இருப்பதை பாப் தாதாவினால் பார்க்க இயலவில்லை. ஒருவேளை தன்னை சுதந்திரம் ஆக்கிக் கொள்ள முடியவில்லை, தன்னுடைய பலவீனங்களில் தானே கீழே விழுந்து கொண்டே இருந்தால் எப்படி உலகத்தை மாற்றுபவர்களாக ஆக முடியும்? நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற நினைவை இப்பொழுது அதிகப்படுத்துங்கள். இதன் மூலம் எளிதாக அனைத்து கூண்டுகளிலிருந்தும் விடுபட்டு பறக்கும் பறவை ஆகி விடுவீர்கள். ஓம் சாந்தி. உயிர்ந்தேனி நானும் என் மன
செய்த